பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அங்கேருந்து வந்துட்டுருக்கோம். பின்னாடி அங்கே பாருங்கள், அங்கேருந்து வந்துட்டுருக்கோம். எல்லார் வீட்லேயும் வந்து பொங்கல் அவ்வளோ அம்சமாக அவ்வளோ சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்துட்டு 3 கல் இருக்கும் இதில், செங்கல். சரி. இந்த காவேரி படுகை மண் எடுத்து வருவாங்க. ஓகே. எடுத்து வந்து மண்ணை போட்டு முதல்ல முழுகிட்டு அதுக்கு மேலே வந்து பசுமாட்டு சாணம் அது வச்சு மிக்ஸ் பண்ணி மேலே வந்து முழுகிட்டு அதுக்கப்புறமா அதில் மஞ்சள் குங்குமம் அது வச்சு மேலே கோலம் போட்டு தான் அதுக்கப்புறமா தான் பொங்கல் வைக்கவே ஆரம்பிக்கும். எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பசங்க 3 பொண்ணு சார். ஓகே. அப்பா ஒரு பெரிய டீமே வச்சிருக்கீங்க. எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஆமாம் சார், எல்லாரும் இங்கே தான் இருக்குது. நீ போட்ட கோலம் தானே இது? பேர் என்ன சொன்ன? இளவேனில். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு? பொங்கல் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. நீங்க தான் பண்ணீங்களா எல்லாம்? ஆமா. அப்படியே. ஓ, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு 60 இருக்கும். 60 இருக்குமா? 50 இருக்குமா? 60 இருக்குமா? உங்களை பார்த்தா 50 மாதிரி இருக்கு, அதுக்காக கேட்குறேன். இருக்கும். 40? இல்ல 50. ஓகே, 50ல முடிச்சுக்கோ. சரி, நீங்க உங்க பேர் மட்டும் சொல்லிடுங்க. புண்ணியமூர்த்தி. புண்ணியமூர்த்தியா? அந்த புண்ணியமூர்த்தி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உங்களுக்கு? சரி சரி, அருமை. ராஜி வச்சிருக்கிறோம். வச்சிருக்கீங்களா? ஓகே, சூப்பர். பார்த்தீங்கன்னா தெரு ஃபுல்லாக வந்து ஒரு இதுலேயும் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. வாசம் ஒரு இடத்துலையும் ஒரு டைப் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. இது பல டைப் ஆஃப் காய்கறிஸ் போடுவாங்க. அருமையாக இருக்குது. எவ்வளோ காய்கறி போட்டிருக்கீங்க இதில்? இதில் எத்தனை காய்மா போடுறீங்க? 9 காயா? 9 காய். 9 இல்லைன்னா 13 அந்த மாதிரி. ஓ சரி சரி. ஓ சூப்பர். காய் கிடைக்குதோ எல்லா காயும். அப்போ இன்னைக்கு இதில் 9 வகையான காய்கறிகள் இருக்குது. சூப்பர், அருமை அருமை. சிதம்பரம் என் பேர். சிதம்பரம். ஓகே ஓகே. பொன்னாராய் காமராஜ் நகர் தான். ஓகே ஓகே. எனக்கு 51 வயசாகுது. இதே ஊரில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாம். இதே தெருவில் தான் ஃபுல்லாக? இதே தெருவில் தான். ஓ சூப்பர், வெரி குட். இதே இப்போ ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு? ஆமாம், எனக்கு வேணா தெரிஞ்சது தாய் தாப்பான கற்றுக் கொடுத்தது. அதை இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா பொங்கலுங்கிற? ரொம்ப பிடிக்கும். ஓகே. பசங்களாம் ஜாலியாக ரொம்ப ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணி தான் செய்வோம். சரி சரி. வருஷம் தவறாமல் செய்வோம். இப்போ உங்கள் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டீங்களா? எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். எங்கள் பிள்ளைங்களுக்கும் நாங்களும் இந்த பாரம்பரிய விழாவை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் வரோம். ஓகே, அருமைங்க. எங்களுடைய வீட்டுக்காரங்களுக்கு எப்பயுமே சமையலை பொறுத்தளவில் ஹெல்ப்பிங் பண்ணிட்டே இருப்பீங்க. சரி, எத்தனை வருஷமா இந்த மாதிரி சமையலில் ஹெல்ப் பண்ணுறீங்க? நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து இதே தான். ஓகே. சமைப்பீங்களா நீங்கள்? சமைச்சிருவோமே. சமைச்சிருவீங்களா? சூப்பர், அருமை அருமை. வெட்டுறதுலேயே தெரியுது ரொம்ப அருமையாக வெட்டுறீங்க. காட்டுங்க அந்த கத்திலாம். இப்போல்லாம் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை இதெல்லாம். பாருங்க, அழகாக இதை வச்சு வெட்டிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் ஈஸியாக வெட்டுறது. பாருங்க, நைஸாக விடுவோம். நைஸாக காட்டுங்க. இன்னொரு வெட்டுங்க. அது நூக்கல் தான். என்ன அது? சவ் சவ் சவ். அருமை. அருமை அருமை. ரொம்ப நன்றிங்க. உங்கள் பேர் மட்டும் சொல்லிடுங்க. புண்ணியமூர்த்தி. புண்ணியமூர்த்தியா? அந்த புண்ணியமூர்த்தி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உங்களுக்கு? சரி சரி, அருமை. பிரான்ச் வச்சிருக்கிறோம். வச்சிருக்கீங்களா? ஓகே, சூப்பருங்க, நன்றி. சமையலுக்கு அது மாதிரி ஒரு 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு இருந்துட்டு இருக்கோம். இப்போ இருக்கீங்களா? அருமை. இதை பார்க்கும்போது நீங்கள் நிச்சயமாக பண்ணலாம். பாருங்க அவங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்மா. இது காட்டுங்க. அது எதானே நம்ம அருமை. எப்படி இருக்கு இன்னைக்கு ஃபீலிங்கு? சூப்பர். வருஷம் பண்றது. வருஷம் குட்டிலேருந்து பண்ணிகிட்டே வருது. ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பசங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. போட்டியெல்லாம் நடத்துவாங்கல்ல வருஷம் முன்னெல்லாம் கலந்துக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வரும். ஜெயிச்சிருக்கீங்களா? நிறைய ஜெயிச்சிருக்கீங்க. இது வந்துட்டு 3 கல் இருக்கும் இதில், செங்கல். சரி. இந்த காவேரி படுகை மண் எடுத்து வருவாங்க. ஓகே. எடுத்து வந்து மண்ணை போட்டு முதல்ல முழுகிட்டு அதுக்கு மேலே வந்து பசுமாட்டு சாணம் அது வச்சு
மிக்ஸ் பண்ணி மேலே வந்து மொழுகிட்டு ஆற்று தண்ணி ஊற்று ஒரு செட்டு ஊற்றுவேன். அதுக்கப்புறமா அதில் மஞ்சள் குங்குமம் அது வச்சு மேலே கோலம் போட்டு தான் அதுக்கப்புறமா தான் பொங்கல் வைக்கவே ஆரம்பிப்பாங்க. 3 செங்கல் இதில் இருக்குது. ஆமாம். அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் வந்து காவேரி ஆற்று அதை படுகை மண்ணுன்னு சொல்லுவோம், களிமண் மண். சரி. அதுக்கு மேலே சாணம் போட்டு மெழுகிடுவாங்க. மெழுகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அண்டு அந்த ஒயிட் கோலமாவை வச்சு பச்சரிசியில் போடுவாங்க முன்னாடி. இப்போ கொஞ்சம் அந்த வெறும் ரெகுலர் கோலமாவுலேயே போட்டிருக்காங்க. ஓகே. அதில் வந்து ஒரு சொட்டு வந்து காவேரி மண் ஆற்று தண்ணியும் மிக்ஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் யார் போட்டாங்க இது கோலம்? எங்கள் பொண்ணு. அதுக்காக தான் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க மேலே. பொண்ணு பார்த்தாங்கன்னா அடி வாங்க போகிறீங்க நீங்கள். காய் வேகிறது பார்க்குறேன். அது அவ்வளோதான். எத்தனை காய் போட்டிருக்கீங்க அதில்? அது 10 காய் போல இருக்கும். 10 காய். சரி. இப்போ இது வரைக்கும் ஒருத்தவங்க வந்து 21 காய் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அங்கேருந்து வந்துட்டுருக்கோம். பின்னாடி அங்கே பாருங்கள், அங்கேருந்து வந்துட்டுருக்கோம். எல்லார் வீட்லேயும் வந்து பொங்கல் அவ்வளோ அம்சமாக அவ்வளோ சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இங்கே ஒரு இது எல்லாம் வந்து இங்கே எல்லாமே மாஸ் ப்ரொடக்ஷன் தான். எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அருமை. ஒரே டைம் தானே? ஒரே டைம். ஆமாம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. முடிச்சிட்டிங்களா? கோலம்லாம் பாதி கோலம் வந்து போயிடுச்சு. அது ஆமாம். இல்லை, கோலம் வந்து ஆக்சுவலாக வாசலுக்கு முன்னாடி, நில வாசலுக்கு முன்னாடி போடுவாங்க. ஆமாம். அது போட்டுட்டு மறுபடியும் பொங்கல் வைக்கிறது அதே இடத்துல வைக்கிறதுனால மேலே உட்காந்து அது ஃபுல்லாக அந்த இதெல்லாம் போட்டு அது போயிடுது இல்லை. ஓகே. பட் ஸ்டில் நல்லா தான் இருக்குது. இதை முடிச்சிங்களா உங்களது? ஓகே. எத்தனை மணிக்கு பூஜை? 10-11 மணிக்கு பூஜை பண்ணுவோம். 11 மணிக்கு பூஜை. எத்தனை பசங்க உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பையன்லாம் வேஸ்ட்லாம் போட்டு கலக்கிறான் பையன். சூப்பர். அப்போட சட்டை இடாது ஃபுல் நீட்டமாக கீழே வர போயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கள் அப்பாலாம் முன்னாடி அப்படி தான் வாங்கி கொடுப்பாரு. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் வர போய்டும் அது மேலே. கரெக்டு. உன் பேர் என்ன? மோகனா. உங்கள் பேர்? முகிலரசன். ஹாப்பி பொங்கல். நன்றி. ஹாப்பி பொங்கல். நீங்கள் தமிழில் சொல்லிவிடுங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. கிண்டிட்டு இருக்காங்க. குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. அவர் அடுத்தது சாமி கும்பிட்றதுக்கு ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. சாமி கும்பிட்றதுக்கு பெல்லை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. 1 வயசா? ஓகே. பேர் என்ன? பவிக்ஷன். நல்ல சூப்பரான பேர். சூப்பர். ஹாப்பி பொங்கல் சொல்லிவிடு. டவுசர் போட்டு வாடா போடா. டிவியில் வரடா. பாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு? பொங்கல் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. நீங்க தான் பண்ணீங்களா எல்லாம்? அப்படியா? என்ன பண்ணிருக்கீங்க? இதுல எத்தனை காய்கறி போட்டிருக்கீங்க? எல்லா காய்கறியும் போட்டீங்க. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு 60 இருக்கும். 60 இருக்குமா? 50 இருக்குமா? 60 இருக்குமா? உங்களை பார்த்தா 50 மாதிரி இருக்கு. அதுக்காக கேட்குறேன். இருக்கும். 40? இல்லை 50. ஓகே. 50ல் முடிச்சுக்கோ. சரி, சூப்பர். இங்கே எத்தனை வருஷமா இதே வீட்டில் தான் இருக்கீங்களா பிறந்ததுலேருந்தே? ஓகே. உங்களை கட்டி இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாரு உங்கள் ஆத்துக்காரு. ஓகே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகே. எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் உங்கள் பேர் என்ன? சிவகுமார். நீங்கள் தான் இன்னைக்கு ஃபுல் சமையலா? ஆமாம் சார். எப்பயுமே இங்கே சமையல் நீங்கள் தானே? நல்லா கிடையாது. நல்லா சமைப்பீங்களா? என்ன கறி, மீன், கோழி எல்லாமே பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சார். அப்போ ஒரு நாள் இவர் கையால் வந்து சாப்பிடணும் போல இருக்கு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அருமையாக பண்ணுவார்னு இது வேறு சொன்னீங்க. சூப்பர். இன்னைக்கு என்ன பொங்கலுக்கு ஸ்பெஷலாக பண்ணீங்க? பொங்கல் நீங்கள் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பாரும் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பசங்க 3 பொண்ணு சார். ஓகே. அப்பா ஒரு பெரிய டீமே வச்சிருக்கீங்க. எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க? ஆமாம் சார். எல்லாம் இங்கே தான் இருக்கு. எல்லாம் இருக்காங்களா? இன்னைக்கு வந்திருக்காங்களா? எல்லாம் வந்திருக்கோம் சார். எங்கள் வீட்டில் தான். ஹாப்பி பொங்கல். ரொம்ப நன்றிங்க. பார்ப்போம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சிதம்பரம் வந்து ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாஸ் எல்லாம் பிரித்து எடுக்கிறாரு, சட்டை போட்டிருக்காரு. எனக்கு எல்லாம் இந்த கலர் தான் பிடிக்கும். கலக்கி எடுத்துருக்கீங்க. போங்க. ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. லைட்டாக நல்வாழ்த்துக்கள். முடிஞ்சிச்சா உங்களுது? இது என்ன கடைசியாக என்ன நடந்துருக்கு? சாம்பார் ஓட்டம் நடந்துருக்கு. ஓகே. உங்கள் பேர்? செல்வியா? ஓகே. நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 42 வருஷம். 42 வருஷம். அருமை. அப்போலேருந்து வந்ததுலேருந்து இதான் பண்ணிட்டுருக்கீங்க.
நீங்கள் மண்பானை இப்போ மண்பானையில் பண்ணிக்கிங்களா முன்னாடிலாம் இந்த டைம் நீங்கள் மண்பானை பண்ணல இப்போ சில்வர் பண்ண வாங்கியிருக்கோம். அப்படியா சரி சரி நான் நேற்று தான் பார்த்தேன் நிறைய இடத்துல வித்துட்டு இருந்தாங்க. சரி எல்லாருக்கும் ஒரு இது பொங்கல் நல்வாழ்த்து. நல்வாழ்த்துக்கள். ஓகேங்க ரொம்ப நன்றிங்க. உங்கள் பேர் என்ன? ஆ அஞ்சம்மா. ஓகே ஓகே. என்ன புது புடவை இன்னைக்கு இதுக்கா பொங்கலுக்கு வாங்கினதா? ஓகே எல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஓகே நீங்கள் இங்கே தான் எத்தனை வருஷம் ஆச்சு? அது 38 வருஷம். 38 கல்யாணம் பண்ணி இங்கே வந்தீங்க. வந்த நாள்லேருந்து இது பண்ணிருக்கீங்க. அருமை. இந்த வீடு வந்து கார்னர் வீடுல சூப்பர் வீடு. சொந்த கரும்பு அவங்களோடது. அப்படியா? நீங்கள் உங்கள் தோட்ட கரும்பு போட்டிருக்கோம். ஓகே ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சா? இப்போ எடுத்து வித்துட்டீங்களா? வித்தாச்சு. பொங்க வைக்கிறோம். பொங்கலுக்கு எப்படி போச்சு வித்ததெல்லாம்? 250 ரூபா 200 ரூபா 300 ரூபா அப்படி வித்தாங்க. நீங்கள் வந்து ஹோல்சேலுக்கு அப்படியே வித்துட்டீங்களா இல்லை வந்து நாங்கள் வெட்டி வெளியில் கொடுத்தோம். அவங்க எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 400 600 700 அவங்க வித்துட்டாங்க. நாங்கள் ஒரு 50 கட்டு கொண்டு போய் ஒரு 200 ரூபான்னு 250 ரூபா 230 ரூபா இப்படி கொடுத்தோம். நீ போட்ட கோலம் தானே இது? பேர் என்ன சொன்ன? இளவேணி. இப்போ வந்து இன்னொரு வித்தை கற்று வச்சிருக்காப்புல, அதான் காமிக்க போகிறாப்புல. ரெடி? வணக்கம். சவுண்டை கேளுங்க. வா உன் பேர் என்ன? கோகுலகிருஷ்ணன். ஓகே இப்போ என்ன காமிக்க போகிற? சுத்த இந்த வா ரெடி ஸ்டார்ட். வணக்கம். சூப்பர் சூப்பர். ரெடியா? உன் பேர் என்ன? சரண். சரண் பண்ணு. ஐயோ என்ன காலி பண்ணிடுவோம். சூப்பர். கிளாப் 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 கிளாப். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சாம்பாரும் நல்ல காயெல்லாம் வச்சு எடுத்துட்டாங்க. சூப்பராக பண்ணியாச்சு, எடுத்துட்டாங்க. வாங்க இப்போ வந்து நம்ம வீட்டு பொங்கல் எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருக்காங்க, அதை பார்க்கலாம். இந்த ஃபுல் நம்ம வீட்டு பொங்கல். பொங்கலுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு சூப்பராக வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் வெண்பொங்கல் பாருங்கள். நம்ம அம்மா வந்து இன்னும் அந்த வாங்கின இது கூட எடுக்கலை, பேப்பர் கூட எடுக்கலை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சு வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல். அப்புறம் இங்கே காட்டுங்கம்மா கூட்டு. எல்லா காய்கறியும் போட்டா கூட்டு பண்ணிட்டீங்க, அவ்வளோதானே? எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றோமோ இல்லையோ இவனுக்கு ஃபஸ்ட்டு வச்சுருவோம், அது ரொம்ப முக்கியம். கூட்டு. என்ன கூட்டுக்கு என்னப்போ சொல்லு. அதாவது அந்த ஒத்தப்படையில் காய்கறிகளை போட்டு கூட்டு வைக்கிறது பரம்பரையாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து இதில் எவ்வளோ காய்கறி போட்டிருக்காங்கன்னு தெரியல, நிறையா இருக்குது. என்ன சொல்ல எவ்வளோமா போட்டிருப்பீங்க இதில்? எல்லாம் நாட்டு காய்கறி எல்லாமே போடுவேன். நாட்டு காய்கறி அதான் எவ்வளோ? அந்த 9 13 23 போட்டிருக்கேன். 21 போட்டிருக்கீங்களாம்மா? அம்மா எவ்வளோ போட்டிருக்கீங்க? அது கிடைச்சதெல்லாம் 20க்கு மேலே. 20க்கு மேலே, அப்போ 21 வச்சுக்கோ. எண்ணி பாடுறா. கிழங்கு வகையில் 5. சாதம் மட்டும் எவ்வளோ அடிக்கிறேன் பாருங்க, இவ்வளோ முச்சு.